கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் ரயில் நிலையத்தை இணைக்கும் ஆகாய நடைபாதை அமைக்க டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், எவ்வளவு தொலைவுக்கு இந்த ஆகாய நடைபாதை அமைக்க டெண்டர் கோரப்பட்டிருக்கு? முழுமையான விவரங்கள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையமானது தற்போது முழுமையாக பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை முழுமையாக பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த நிலையில் அங்கே பல்வேறு அடிப்படை வசதிகளை தொடர்ந்து மேம்படுத்தும் பணியினை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமானது ஏற்படுத்தி வருகிறது. அதன்படி பயணிகளின் வசதிக்காக அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு முன்பாக ஒரு ரயில் நிலையம் அமைக்கும் பணியை தென்னக ரயில்வேயானது தமிழ்நாடு அரசின் நிதியில் மேற்கொண்டு வருகிறது. தற்போது அந்த ரயில் நிலையத்துடன் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை இணைக்கும் வகையில் ஒரு ஆகாய நடைபாதையானது அமைக்கப்பட உள்ளது. இந்த ஆகாய நடைபாதையானது 400 மீட்டர் நீளத்தில் அமைக்கப்பட உள்ளது. தற்போது இந்த ஆகாய நடைபாதை அமைக்கும் பணிக்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமானது டெண்டர் வெளியிட்டுள்ளது. நகரும் படிக்கட்டுகள் மற்றும் மின்தூக்கி வசதியுடன் இந்த ஆகாய நடை மேம்பாலமானது அமைக்கப்பட உள்ளது. தற்போது இந்த டெண்டர் வெளியிட்ட நிலையில் இன்னும் 2 மாதத்தில் இந்த டெண்டர் ஆனது இறுதி செய்யப்பட்டு இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த ஆகாய நடை மேம்பால பணியை முடிப்பதற்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமானது முடிவு செய்துள்ளது. அதே போன்று இந்த ஆண்டு இறுதிக்குள் ரயில் நிலைய பணியும் என்று முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த 2 பணிகளும் நிறைவடைந்தால் சென்னை நகரிலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் செல்வதற்கு மிகவும் வசதியாக இருக்கும் என்று சென்னை பெருநகர வளர்ச்சி குழும அதிகாரிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி கண்ணன், விவரங்களை வழங்கியமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.